விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸை மதுரை மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் விஞ்ஞானிகளின் முகமூடிகளை அணிந்து வரவேற்றனர். மேலும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் பத்திரமாக பூமிக்கு திரும்புவதை LED திரை மூலமாக மாணவ மாணவிகள் கண்டுகளிக்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ், புட்ஜ் வில்மோர் உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் பூமியை நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளனர். 9 மாதங்களுக்கு மேலாக விண்வெளியில் சிக்கியிருந்த அவர்களை மீட்க எலான் மஸ்க் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 பேர் பூமிக்கு புறப்பட்டுள்ளனர். 17 மணி நேர பயணத்திற்கு பின் அவர்கள் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இந்திய நேரப்படி புதன்கிழமை அதிகாலை 3:27 மணிக்கு தரையிறங்குவார்கள் என்று நாசா தெரிவித்துள்ளது. இன்று தொடங்கி அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2-3 செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகை அணையில் தேங்கியிருக்கும் தண்ணீர் பச்சை நிறமாக மாறியுள்ளது. வைகை ஆறு மற்றும் முல்லை பெரியாற்றில் அதிக அளவு கழிவுநீர் கலப்பதாலும் நீண்ட நாட்கள் தேக்கி வைத்திருப்பதாலும் தண்ணீர் பச்சை நிறமாக மாறியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் நீர்நிலைகளில் கழிவுகள் கலப்பதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவிநாசி சாலையில் இயங்கி வரும் YWCA பள்ளியை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் மாணவர்களும் பெற்றோரும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 800க்கும் மேற்பட்டோர் படித்து வந்த அந்த பள்ளியில் கொரோனாவுக்கு பிறகு 170 பேர் மட்டுமே படித்து வருகின்றனர். மேலும் மேம்பால பணிகளுக்காக பள்ளியின் மொத்த இடத்தில் 3 சென்ட் நிலம் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளியை மூடுவதற்கு பள்ளி நிர்வாகம் முடிவெடுத்தது. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். எனக்கு இந்த ஸ்கூல் விட்டு போக விருப்பம் இல்லை. இந்த ஸ்கூல் எனக்கு வேணும். நான் LKGல இருந்து இங்க தான் படிச்சிட்டு இருக்கேன். எங்க அப்பாவும் இங்க தான் படிச்சாரு. அதனால நானும் இங்க தான் 12th வரைக்கும் படிக்கணும். ரோடு பெருசு பண்ணி இடிக்கிறாங்க. ஸ்கூல் இடிக்க கூடாது. கல்வி எல்லாம் கெடுக்கணும். எங்க ஸ்கூல் வேணும். உங்க ஸ்கூல் நல்ல ஸ்கூலா? நல்ல ஸ்கூல், நல்லா இதெல்லாம் இருக்கு. கோச்சிங்கும் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லவங்க தான். இப்ப சாலை மறியல ஈடுபடுறீங்க. போலீஸ்காரங்க வந்து கலெக்ட் சொல்றாங்க. என்ன பண்ண போறீங்க? இப்ப நாங்க எல்லாம் கலெக்டர் ஆபீஸ்க்கு போறோம். போய் அங்க போய் கேட்போம். எங்க ஸ்கூல் வேணும்னு போராடுவோம். நாங்க 2 குழந்தைகளை வச்சிருக்கோம். டொனேஷனே 50,000னா 2 குழந்தைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. அது போக ஃபீஸ், அது போக புக்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆயிரும்.